ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாரா பிரியாஸ் லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஸ்பெகட்டி பாஸ்தா பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு ட்ரை தான். ரொம்ப நல்லா வந்திருந்தது. நான் ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செய்வேன். இது வீட் பாஸ்தா, ரொம்ப திக்காக இருக்கும். ரொம்ப அடிக்கடி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஸோ ரொம்ப ரேராக செய்கிற மாதிரியான ரெசிபீஸ் எல்லாம் உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இந்த கிளிப்பிங்கை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வீட் பாஸ்தான்னு சொல்லுவாங்க. ரொம்ப திக்காக இருக்கும். இதை ப்ரெஷர் குக்கரில் தான் வச்சு குக் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு நான் குக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் பிரேக் பண்ணி போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக குக்கிங் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த பாஸ்தா ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். விட்டுட்டு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 2 விசில் விட்டு எடுக்கணும். அப்போ தான் நல்லா குக் ஆகும். இது ரொம்ப கொலைய விட்டுறக்கூடாது. இதில் நம்ம குக்கிங் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு ஒட்டாமல் ஒத்தொத்தையாக வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும். அது ரொம்ப முக்கியம். பாஸ்தாவில் எப்போவுமே எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கு மாதிரி ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷல். நம்ம மைதா பாஸ்தா மாதிரி கிடையாது. ஸோ இது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. அதை ப்ரெஷர் ஏற்றிட்டு நான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு நான் 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு அரைச்சிக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் பூண்டு, இஞ்சி, தக்காளி 3 நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இதுக்கு நான் பெங்களூர் தக்காளி தான் யூஸ் பண்ணுறேன். நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் சாஸ் ஊற்றும் போது ஃபைனலாக கொஞ்சம் பார்த்து ஊற்றணும். நான் பெங்களூர் தக்காளி தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் இது கொஞ்சம் புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். இப்போது பூண்டு சேர்த்தாச்சு, தக்காளி சேர்த்தாச்சு. நான் இஞ்சி பேஸ்ட் ஃபைனாக அரைச்சி வச்சுருப்பேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குக் பண்ணும்போது போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி விடாமல் அரைக்கணும். இது கூட ஒரு 5-6 வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போது பாஸ்தா செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கணும். நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆலிவ் ஆயில் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் அண்டு கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகணும். நான் மெயினாக இந்த மாதிரி குக் பண்ணுற டைம்லலாம் ஆனியன்லாம் சாப்பரில் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது நமக்கு கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ண முடியுது. ஈஸியாகவும் ஆகிடுது, சீக்கிரமாக ஆகிடுது எனக்கு. ஸோ அதனால் ஆனியனை சாப் பண்ணி நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதாவது ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக செய்யணுங்கிற மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி சாப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் கொஞ்சம் ஸ்மோக் தெரியுது. ஏன்னா நான் கேமராவை ஸ்ட்ரைட்டாக வச்சு ஃபோக்கஸ் பண்ணதுனால. இதில் நான் குடமிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு கலர்ஸ் ரெட் அண்ட் எல்லோ இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பெல் பெப்பர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெறும் ப்ளைனாக க்ரீன் குடமிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா அதை வதக்கிடணும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கணும். இதை நல்லா கொதிக்கணும். அந்த தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம பொடி வகையெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இதில் ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது ரெட் சில்லி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் கவுண்ட் போடுறது கொஞ்சம் அதிகமாக தெரியும். நான் என்னென்னா சின்ன ஸ்பூனாக போட்டு வச்சுருப்பேன் அஞ்சரை பெட்டியில் வைக்கிறதுனால, அதனால தான். ஸோ கொஞ்சமாக கரம் வறுத்து அரைச்ச ஜீரக பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அப்புறமா தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போது நான் வெஜ் மயோனிஸ் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் ஒயிட் பாஸ்தா சாஸ் கிடைக்கும், அது சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் வெஜ் மயோனிஸ் இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், அதுக்காக தான். நீங்கள் என்ன பண்ணலான்னா தக்காளி அரைக்கணும் இல்லையா, அது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பும் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நீங்கள் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு போட்டிங்கன்னா இன்னும் ரிச்சாக இருக்கும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், க்ரீமியாகவும் கிடைக்கும் நமக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம குக் பண்ணி வச்ச பாஸ்தாவை இதில் போட்டுக்கணும்.
பார்த்திங்கன்னா பாஸ்தா நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் நூடுல்ஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப திக்காக இருக்கும். இதை வந்து நம்ம ப்ராப்பராக குக் பண்ணலைன்னா நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் நான். எனக்கு வந்து ஒத்தொத்தையாக இருந்தது, ரொம்ப குழையலை, பார்த்திங்கன்னா தெரியும். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா கிளறிக்கணும். நம்ம ரெகுலரான டிஷ்ஷஸ்லாம் பண்ணாமல் நம்ம நார்மலாக கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுத்தோன்னா இந்த வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம் சாப்பிட்டோன்னு நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எங்கள் வீட்லேயும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைனலாக வந்து நான் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் நாட்டு தக்காளி சேர்த்திங்கன்னா கெச்சப் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதுலேயே வந்து புளிப்பு நமக்கு நிறைய கிடச்சிருக்கும். நான் அதனால தான் சொல்கிறேன். பெங்களூர் தக்காளி போட்டிங்கன்னா நீங்கள் கெச்சப் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கலாம் தாராளமாக. ஸோ இது வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த இல்லைனா மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் செய்யும்போது இந்த மாதிரி சாஸ் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பரான சுவையான ஸ்பெகட்டி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பண்ணியிருக்கேன். ரொம்ப பிடிச்சி எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் அலம்பி கவுத்துட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து லஞ்ச் நான் பாத்திரத்தில் தான் சாதம் வடிக்கிறேன். இப்போல்லாம் ரீசெண்டாக சாதம் வந்து பாத்திரத்தில் வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மவுத்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரியான பாத்திரம் எடுத்திருக்கேன் நான். இதில் வந்து நமக்கு தண்ணி எடுக்கிறதுல 4 சாதம் இப்போ நம்ம 1 டம்ளர் ரைஸ் எடுக்கிறோன்னா 4 மடங்கு தண்ணி எடுத்துக்கணும். நம்ம சாதம் குக் ஆகிடுச்சாங்கிறத இந்த மாதிரி கரண்டியில் அள்ளி ஒரு சாதத்தை வந்து மசிச்சு பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். ஸோ நல்லா வெந்துருச்சு. இந்த மவுத்தை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். அந்த லிட்டு வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் கிளிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கஞ்சி வடிக்கும் போது கையில் தவறி கொட்டிட்டோன்னா ரிஸ்க் ஆகிடும், அதனால தான். ஸோ இந்த மாதிரி பேப்பர் கிளிப்ஸ் நார்மலாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இல்லைனா ஹெவியான துணி காய போடுற கிளிப் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் grip அதிகமாக இருக்கும், அதனால தான். ஸோ இதை நான் 2 பக்கமும் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கேன். அந்த மவுத்தில் வந்து அது நல்லா அந்த grip-ஆக பிடிச்சிக்கும் அந்த தட்டு. அது வந்து நமக்கு ஸ்லிப் ஆகாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போது நான் அந்த மவுத்துக்கு தகுந்த மாதிரியான அது உள்ளே கவர் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் தான் நம்ம வடிக்கணும் சாதத்தை. அப்படியே டைரெக்டாக எடுத்து நம்ம அதில் சாய்ச்சி விட்டோம்னாலே போதும். சாதம் வந்து தண்ணி வடிய ஆரம்பிச்சிடும். கீழே பார்த்திங்கன்னா தண்ணி கீழே வடிஞ்சிட்ருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து நமக்கு ஈஸி மெத்தடாக இருக்கும். இப்போ ஓட்டோட்டியாக இந்த மாதிரி கண் வச்ச தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாதம் வடிக்கிற தட்டு, அது இருந்தால் இன்னும் நல்லது. இப்போ இந்த சைஸில் என்கிட்ட அந்த தட்டு இல்லாததுனால நார்மல் சில்வர் பிளேட்லேயே நான் வடிக்கிறேன். இப்படி நம்ம ஸ்டாண்ட் பண்ணி வச்சிடணும். அந்த கேப்பில் வந்து ஏதாவது ஒரு டம்ளரோ இல்லை ஒரு கிண்ணமோ வச்சு நம்ம கிரிப்புக்கும் நிறுத்தலாம். இப்போ நான் வீடியோ எடுக்கிறது டிஸ்டர்ப் ஆகுங்கிறதுனால நான் அதை இடையில வைக்கலை. இப்போ பாருங்கள், இந்த கிளிப் இருக்கிறதுனால அப்படியே கிரிப்பாக நின்றுடுச்சு. தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிஞ்சிரும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம மற்ற வேலை செய்யும்போது அதை நம்ம சாய்ச்சி விட்டோம்னாலே போதும். மெயினாக என்னென்னா, நம்ம இந்த மாதிரி சாதம் வடித்து சாப்பிடும்போது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்கிறவங்க ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறதுக்கு மெயினாக இந்த மாதிரி சாதத்தை வடித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த சாதம் வடித்த கஞ்சியும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இப்போ பாருங்கள், இந்த கிளிப்பை எடுத்துகிட்டு சாதத்தை பார்க்குறேன். ரொம்ப பொலன்னு நல்லா உதிராக இருக்குது சாதம். ரொம்ப அதாவது என்னென்னா, ரொம்ப நேரம் ஆனால் கூட சாதத்தில் வந்து கட்டிப்படலை. அதாவது ரொம்ப குழஞ்சி போய் கட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா குக்கரில், அந்த மாதிரி இல்லை. ரொம்ப உதிராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் ரீசெண்டாக இதை திருப்பி முதல்ல செஞ்சிட்ருந்தேன். அப்புறம் பையன் இருந்ததுனால செய்யலை. இப்போது கேப் விட்டுருச்சு. இப்போ திருப்பியும் இந்த மாதிரி சாதம் வடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஈவன் ஹெல்த்தியாக கூட ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேப்பர் கிளிப் டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாதம் வடித்த கஞ்சியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம காட்டன் க்ளோத்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம கஞ்சி போடுறதுக்கு இதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம கஞ்சி போட்டோன்னா நல்லா கிரிப்பாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு வந்து நான் மஷ்ரூம் பீஸ் கிரேவி வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே அதில் வந்து ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம வெஜிடபிள் கிரேவி மாதிரி நம்ம செஞ்சோன்னா அதுவும் கொஞ்சம் நல்லது தான். அதில் வந்து ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கிறேன், 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன், 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இதுக்கப்புறம் ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு, ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே வந்து அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா எண்ணெயில் இறங்கணும். இப்போது ஆனியன் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து நார்மலாக க்யூப்ஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் ஆனியனை. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் எண்ணெயில்.
இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். இது வந்து சாதாரண நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அப்புறமா கட் பண்ணி வச்ச குடமிளகா சேர்த்துக்கிறேன். நான் ரெட் இல்லை, என்கிட்ட எல்லோ அண்ட் க்ரீன் இருந்தது, ரெண்டையுமே சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ரோசன் பட்டாணி வந்து நான் வச்சுருந்தேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். பட்டாணி கிடைக்கல அப்படின்னா பச்சை பட்டாணி நீங்கள் ஊற வச்சுட்டு அதை ஒரு வாட்டி ப்ரெஷர் விட்டு எடுத்து நீங்கள் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலவையாக சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து மஷ்ரூமை வந்து க்ளீன் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அந்த ஸ்டெம்மெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த கொடைப்பகுதி இருக்குல்லையே அதை மட்டும் நான் க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா குக் ஆகட்டும். இதில் வந்து தண்ணி விட்டு வரும், நம்ம தண்ணி முன்னாடி நம்ம ஊற்ற வேண்டியதில்லை. ஸோ மஷ்ரூம்லேயே வந்து அந்த தண்ணி விட்டு வரும், பார்த்திங்கன்னா தெரியும். நான் தண்ணி இன்னும் ஆட் பண்ணவே இல்லை, ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து அதுலேயே ஓரளவுக்கு நல்லா குக் ஆகும். அந்த மஷ்ரூம் பீஸ் எல்லாம் நல்லா குக் ஆகட்டும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு, பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் கடைசியாக சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட ரெட் சில்லி பவுடர் சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி இல்லாதவங்க இதில் ரெட் சில்லி பவுடர் மட்டும் இன்னும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் கொதிக்க விடலாம், சாம்பார் பொடியோட டேஸ்ட்டு கிடச்சிரும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கிளறியாச்சு. இது கிளறினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இதில் வந்து நான் சாம்பார் பொடி இருந்ததுனால அதை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நான் சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் மிளகாய் பொடி மட்டும், தனி மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆச்சு. சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து சப்பாத்தி பூரிக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். ரைஸு, ரசம், மஷ்ரூம் பீஸ் கிரேவி லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.